ஐலைனர்ஸ் நம்ம இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷனோட ஃபுல் சால்வேஷன் நான் நிதானமாக உங்களுக்கு கரெக்டாக தெளிவாக கொடுக்குறேன். நோட் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பர்சன்டேஜ் கான்செப்ட்டும் ரேஷியோ கான்செப்ட்டும் யூஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருப்போம். சரியா? சரி. ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மொத்தம் ஒரு கம்பெனி மொத்தம் ABCDFன்னு 6 கம்பெனி இருக்குது. இந்த 6 கம்பெனியில் மொத்தம் 8000 பேர் வேலை பார்க்குறாங்க. இந்த 8000 பேரில் மேல் ஃபீமேல்னு ரேஷியோ பிரிச்சிருக்காங்க. 3:5 அப்படின்னு ரேஷியோ. அப்போ எத்தனை மேல் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா 3/8 × 8000 போட்டோம் அப்படின்னா நமக்கு மொத்தம் 3000 மேல் வேலை பார்க்குறாங்க. எத்தனை பேர்? 3000 மேல்ஸ் வேலை பார்க்குறாங்க. இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபீமேல் கிடச்சிரும். அப்போ மொத்தம் 5000 ஃபீமேல்ஸ் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஓகேங்களா? இது ஒரு டேட்டா நமக்கு. அடுத்தது கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எங்கே போடுறேன்? இப்போ கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் என்ன ரேஷியோவில் கொடுத்துருக்காங்கன்னா 3:2 கொடுத்துருக்காங்க. மறுபடியும் 8000 அதில் நம்ம போட்டோம் கிராஜுவேட் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 1600. ஸோ 4800 கிராஜுவேட் இருப்பாங்க. மிச்சம் 3200 போஸ்ட் கிராஜுவேட் இருப்பாங்க. இது ஒரு கால்குலேஷன். சரியா? இதை நமக்கு கொடுத்துருக்குறது. அப்புறம் டேபிளில் ஒரு கம்பெனிலையும் எத்தனை எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, அதில் எத்தனை மேலு, அதில் எத்தனை கிராஜுவேட் அப்படி கொடுத்துருக்காங்க. ஒரு கம்பெனி ஏல எத்தனை எம்ப்ளாயி, எத்தனை மேலு, எத்தனை கிராஜுவேட்ஸ். அவுட் ஆஃப் திஸ் 8000 டோட்டல் 8000 ஏல மொத்தம் 20% ஆஃப் எம்ப்ளாயீஸ், அதில் 25% மேல், அதில் 16% கிராஜுவேட்ஸ். இந்த கணக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? வாட் இஸ் த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஒர்க்கிங் இன் டிபார்ட்மெண்ட் F who are போஸ்ட் கிராஜுவேட்? மேம் நமக்கு போஸ்ட் கிராஜுவேட் கொடுக்கலையே, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஸோ போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு நம்ம ஏற்கனவே இங்கே ஒரு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். கிராஜுவேட்ஸ் எத்தனை பேர்? 4800 பேர். போஸ்ட் கிராஜுவேட் எத்தனை பேர்? 3200 பேர் ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகே. இப்போ எஃப் கம்பெனியில் மொத்தம் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? 21% பேர் வேலை பார்க்குறாங்க அவுட் ஆஃப் அந்த 8000 பேரில். ஸோ இவங்களை கால்குலேட் பண்ணோன்னா இது கேன்சல் பண்ணுறோன்னா 1680 பேர் வருவாங்க. 1680 பேருங்கிறது எஃப் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க. ஸோ இந்த 1680 பேரில் தான் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க? கிராஜுவேட்ஸ் பிரிச்சிருக்காங்களா? ரைட். ஸோ இப்போ கிராஜுவேட்ஸ் எத்தனை பேர் இந்த எஃப் கம்பெனியில்? ஸோ எஃப்ல எத்தனை கிராஜுவேட்ஸ் இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? 24% டிவைடட் பை 100 இன்டூ 4800. நான் சொல்கிறது புரிஞ்சுதா? 24/100 இன்டூ 4800. ஸோ 24% அவுட் ஆஃப் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 4800 பேரில். ஓகேயா? ஸோ அதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1152 கிடைக்கும். அப்போது இந்த 24%ல் 1152 அப்படிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் கிராஜுவேட்ஸ். ஸோ இங்கே எத்தனை பேர் மொத்தம் இருக்காங்க? மொத்தம் எம்ப்ளாயி 1280 பேர் இருக்காங்க. கிராஜுவேட்ஸ் இதில் 1152 பேர் இருக்காங்க. இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு 528 கிடைக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? 528 போஸ்ட் கிராஜுவேட்ஸ் இன் கம்பெனி எஃப். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் அண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் மேல் எம்ப்ளாயீஸ் ஒர்க்கிங் இன் த கம்பெனி? இது ரொம்பவே ஈஸி. ஏற்கனவே போதான் முன்னாடி கண்டுபிடிச்சிருந்தோம். எத்தனை பேர் மேல்னு சொன்னோம்? மேல் வந்து 3000 பேர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். முன்னாடி ஸ்லைடில் போட்டிருக்கோம், போய் பார்த்துக்கோங்க. ஃபீமேல்ஸ் எத்தனை பேர்னு சொல்லியிருக்கோம்? 5000 பேர் அப்படின்னு சொன்னோம். ரேஷியோ கான்செப்டில் பண்ணோம், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ மேல்னா இங்கே இதான் மேல். ஸோ மேல் 3 டிவைடட் பை இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 8, மொத்தம் 8000 பேரில். அப்போ 1000 3000. அப்போ மேல் 3000. 8000லேருந்து இந்த 3000 கழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் 5000 வரும். அப்போ அது ஃபீமேலோட இதோட டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க, சப்ராக்ஷன். அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 5000 மைனஸ் 3000 மைனஸ் பண்ணால் எனக்கு எவ்வளோ வரும்? 2000 வரும். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் 2000. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் ஒர்க்கிங் இன் டிபார்ட்மெண்ட் எஃப்? Female employees working in department F is dash percentage more. இங்கே முதல்ல பர்சன்டேஜ் கான்செப்ட் கேட்டிருக்காங்க. அது போகிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி டோட்டலாக 8000 பேர். இதில் மேல் வந்து 3000 பேர், ஃபீமேல் வந்து 5000 பேர் இருக்காங்க. ஓகே, இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ முதல்ல கம்பெனி ஏல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். கம்பெனி ஏல எத்தனை மேல் சொல்லியிருக்கோம்? 25% ஆஃப் மேல் சொல்லியிருக்கோம். ஸோ 25% ஆஃப் மேல். ஆஃப் எத்தனை பர்சன்டேஜில் மேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் எத்தனை பேர் சொல்லியிருக்கோம்? 3000. ஸோ 25/100 ஆஃப் 3000. இதில் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 750 பேர் வருவாங்க. 750 பேர் மேல் வருவாங்க. ஓகேங்களா? இது டிபார்ட்மெண்ட் ஏல. இப்போ டிபார்ட்மெண்ட் எஃப்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் கண்டுபிடிக்கணும். எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? முதல்ல எம்ப்ளாயீஸ் எத்தனை பேர்னு கண்டுபிடிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க,
இதில் ஏன் எம்ப்ளாயீஸ் ஃபஸ்ட்டில் கண்டுபிடிக்கல அப்படின்னா டேரெக்டாக மேலோட பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க, கால்குலேட் பண்ணிடலாம். இங்கே நமக்கு ஃபீமேல் பர்சன்டேஜ் கொடுக்கல. ஸோ அதனால மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, அப்புறமா மேல் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சப்ராக்ட் பண்ணால் தான் ஃபீமேல் கிடைக்கும். அதனால தான் இங்கே ஃபஸ்ட்டு எத்தனை எம்ப்ளாயீஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். அப்போ இங்கே ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். 21% ஆஃப் 8,000 எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா 1680 வரும் இல்லையா? ஸோ இப்போ 1680ங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் எஃப்ல. மேல் இங்கே எத்தனை பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க, 12% சொல்லியிருக்காங்க. நமக்கு மேல் எத்தனைன்னு தெரியும் இல்லையா? மேல் எத்தனை பேர், மேல் 3000 பேர். மேல் எத்தனை பேர், 3000 பேர். ஸோ இப்போ மேல்ஸ் வந்து 12% ஆஃப் 3000 போட்டோம் அப்படின்னா 00 கேன்சல் ஆகிடும். இங்கே 360 வரும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 160 1680 இங்கே நான் போடுறேன். ஸோ 1680 மைனஸ் 360 போட்டோம் அப்படின்னா 0231. ஸோ 1320 அப்படிங்கிறது தான் நம்பர் ஆஃப் ஃபீமேல். ஸோ இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் மோர் தென் நம்பர் ஆஃப் மேல் எம்ப்ளாயீஸ். அப்போது எவ்வளவு கூட வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேலையும் ஃபீமேலையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ 1320 மைனஸ் 750 மோர்னா எங்கேருந்து எங்கே ரைஸ் ஆயிருக்கு, 750லேருந்து 1320 ரைஸ் ஆயிருக்கு. அதனால 750 கீழே போட்டு இன்டூ 100 பண்ணுறோம். இதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 1320 மைனஸ் 750 ஸோ 0 வரும். அண்ட் தென் 2 இங்கே 5 7 வரும். அண்ட் தென் இங்கே 2 இங்கே 3 இங்கே 5 2 இங்கே 3 எஸ் ரைட் 5 வரும். கிளியருங்களா? எஸ். ஸோ 570 டிவைடட் பை 750 இன்டூ 100. இப்போ 00 கேன்சல் ஆகிடும். இது 2 டைம்ஸ் போகும், 5 டைம்ஸ், இது 15 டைம்ஸ் போகும். அண்ட் தென் இங்கே 1 டைம், this goes for 3 times, carry 8 times போகும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 76%. சொல்கிறது புரிஞ்சுதா? திருப்பி சொல்லிடுறேன். மொத்த எம்ப்ளாயீஸ் எத்தனை, மேல் ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் எத்தனை போட்டாச்சு. ஸோ ஏ நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு டேரெக்டாக 25% கொடுத்துருக்கிறதுனால 25/100 into 3000 போட்டோம்னா ஏல எத்தனை பேருன்னு தெரிஞ்சு போயிடும். அடுத்தது எஃப்ல நம்ம எத்தனை பேர் கண்டுபிடிக்கணும், ஏற்கனவே நமக்கு ஃபீமேல் கேட்டிருக்காங்க. அதனால மேல் கண்டுபிடிச்சா தான் டோட்டல் எம்ப்ளாயீஸ்லேருந்து ஃபீமேலை கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் இங்கே எம்ப்ளாயீஸ் கண்டுபிடிச்சு மேல் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா மைனஸ் பண்ணுறோம். கிளியருங்களா? ஸோ பண்ணதுக்கப்புறமா இந்த பர்சன்டேஜ் ஃபார்முலா தான் ரொம்ப முக்கியம். மோர் அப்படின்ற இந்த பர்சன்டேஜ் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். What is the total number of male graduate employees working in department D? Okay, number of male graduate employees. See, question ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு மேல் எம்ப்ளாயீஸ் கண்டுபிடிச்சலாம், கிராஜுவேட் சரியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் என்ன இங்கே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா மேல் கிராஜுவேட் எம்ப்ளாயீஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ரைட். ஸோ அதனால நம்ம பார்த்த உடனே நம்மளால சொல்ல முடியும். யோசிச்சு பாருங்க, மேல் கண்டுபிடிக்க முடியும். இங்கே 3000 இருக்கு, கண்டுபிடிக்கலாம். கிராஜுவேட்ஸும் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் மேல் கிராஜுவேட் எம்ப்ளாயீஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அதுக்கான ப்ராப்பரான டேட்டா நமக்கு கொடுக்காததுனால நம்மளால மேல் கிராஜுவேட் எம்ப்ளாயீஸ் இந்த கொஸ்டினுக்கு கண்டுபிடிக்க முடியாது. we can write we cannot determine. சொல்றது புரிஞ்சுங்களா? next question. The number of graduate employees working in department C is dash percentage of the number of postgraduate employees working in department E. So number of graduate employees working in department C. So department C க்கு வந்துக்கோங்க. number of graduate employees எத்தனைன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா the number of postgraduate employees in workplace. So இப்போ இதையும் போஸ்ட் கிராஜுவேட்டையும் கண்டுபிடிச்சிட்டு கம்பேரிசன் நம்ம போட போறோம். ஓகேங்களா? அதுக்கு நம்ம கம்பேரிசன் போட போறோம். போடலாமா? எஸ், வாங்க போடலாம். ஓகே. ஸோ மொத்தம் எத்தனை எம்ப்ளாயீஸ் இருக்காங்க? டோட்டலா நமக்கு 8000 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் போட்டாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம், போஸ்ட் கிராஜுவேட் டு கிராஜுவேட் ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சி தெளிவாக வச்சிருக்கோம். மேல் ஃபீமேலும் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். அது எல்லாத்தையுமே நான் இங்கே எழுதிடுறேன். ஸோ மேல் 3000, ஃபீமேல் 5000, கிராஜுவேட் எத்தனை பேர், கிராஜுவேட் வந்து 3 இல்லையா? ஸோ 3னா திஸ் இஸ் 4800, போஸ்ட் கிராஜுவேட் 3200. ஓகே, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு வச்சாச்சு, எழுதியாச்சு. இப்போ அடுத்தது தான் நம்ம கொஸ்டின் போடுறோம். The percentage of employees. Okay.
ஸோ முதல்ல சி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சியில் டிபார்ட்மெண்ட் சி. ஸோ டிபார்ட்மெண்ட் சியில் எத்தனை கிராஜுவேட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எம்ப்ளாயிஸ் 10 டிவைடட் பை 100 இன்டூ 8000. இதை கண்டுபிடிச்சா என்ன நமக்கு வரும்? மொத்தம் எத்தனை எம்ப்ளாயீஸ்னு வரும்? 800. ஓகே, கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது மேல் கண்டுபிடிக்கணும். மேலுக்கு என்ன பண்ணணும்? 15 டிவைடட் பை 100 இன்டூ 3000. மேம் எப்படி மேம் 3000 வந்துச்சு? மேல் எம்ப்ளாயிஸ் மொத்தம் எத்தனை? 3000. அதனால இதையும் கேன்சல் பண்ணிட்டா 450 வந்துதா? ஸோ மொத்தம் 450 மேல். இப்போ கிராஜுவேட்ஸ் எத்தனைன்னு கண்டுபிடிக்கணும். கிராஜுவேட்ஸ் எத்தனை மேம்? 13 டிவைடட் பை 100 இன்டூ 4800. 4800 எத்தனை பேர் கிராஜுவேட்ஸ்? ஸோ இதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு 624 பேர் வருவாங்க. ஸோ 624 பேர் கிராஜுவேட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு மேம். இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? இது வந்து டிபார்ட்மெண்ட் சியில் கிராஜுவேட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டிபார்ட்மெண்ட் இல போஸ்ட் கிராஜுவேட் நம்ம கண்டுபிடிக்கலாமா? ஸோ இங்கே நான் ஃபோட்டோவை ஹைட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ டிபார்ட்மெண்ட் இல எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கலாம். டிபார்ட்மெண்ட் இ. ஸோ டிபார்ட்மெண்ட் இல இப்போ எத்தனை பேர்? மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எத்தனை? 15%. ஸோ 15 டிவைடட் பை 100 இங்கே இருக்கு பாருங்க. 15 டிவைடட் பை 100 இன்டூ 8000 கால்குலேட் பண்ணோன்னா 0 கேன்சல் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0 கேரி 4200. கரெக்டுங்களா? எஸ், ரைட்டு. அடுத்தது 10%. யாரு? மேல். அப்போ 10 டிவைடட் பை 100 இன்டூ 3000 கால்குலேட் பண்ணோம்னா 0 கேன்சல் ஆகிடும். இப்போ 300 போட்டாச்சு. அடுத்தது 20%. 20% கிராஜுவேட்ஸ் இருக்காங்க. கிராஜுவேட் கண்டுபிடிச்சா தான் போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு சப்ராக்ட் பண்ண முடியும். அப்போ கிராஜுவேட் எத்தனை பேர் மேம்? 20 டிவைடட் பை 100 இன்டூ 4800 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 9000 இல்லை 960. ஒரு 0 போட்டாச்சு. 960. ஸோ 960 கிராஜுவேட்ஸ் இருக்காங்க எஃப்ல. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? போஸ்ட் கிராஜுவேட் எத்தனை பேருன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 1200லேருந்து 1200லேருந்து 960 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து என்னது? ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சது எம்ப்ளாயி, அடுத்தது கண்டுபிடிச்சது மேல்ஸ், அடுத்தது கண்டுபிடிச்சது கிராஜுவேட்ஸ். ஓகே, எல்லாத்துலேயுமே இதுதான். இது எம்ப்ளாயி, இது மேல், அடுத்தது கிராஜுவேட். ஸோ நமக்கு இப்போ யார் வேணும்? போஸ்ட் கிராஜுவேட் வேணும். அப்போ எம்ப்ளாயி மைனஸ் கிராஜுவேட் கண்டுபிடிச்சோன்னா போஸ்ட் கிராஜுவேட் வருமா? ஸோ 1200 மைனஸ் 960 போட்டோம்னா 240 வரும். அப்போ 240 பேர் போஸ்ட் கிராஜுவேட். இந்த இடத்துல சி கம்பெனியில் எத்தனை பேர்? 624 பேர். ஓகேங்களா? ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு தான் நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். என்ன கேட்டிருக்காங்க? the number of graduate employees working in department C is what percentage of the number of postgraduate employees working in department D? Very simple. வெறும்னா 624 divided by 240 into 100. அவ்வளோதான். போட்டிங்கன்னா 0 கேன்சல் ஆகிடும். இது 6240 divided by 24 கேன்சல் பண்ணிங்கன்னா இது எத்தனை ட்ரிப்பு போகும்? 2 ட்ரிப் போகும். 480னா அங்கே 2 12 14னா மிச்சம் 660. அப்போ 260% of the number of postgraduate employees working in department E. சொல்றது தெளிவா புரிஞ்சுதுங்களா? ஸோ ஏன் நம்ம இப்படி பண்றோம்? மேலுக்கு இங்க 3000 எப்படி எடுத்திருக்கோம்னா இங்க ஏற்கனவே ரேஷியோல கண்டுபிடிச்சிருந்தோம். மொத்தம் 3000 மேல்ஸ் இருக்காங்க. கிராஜுவேட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? 4800. இது எப்படி கண்டுபிடிச்சோம்? இங்க கொடுத்துருக்கிற ரேஷியோல இருந்து கண்டுபிடிச்சு போட்டோம். சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து புரியல அப்படின்னு சொன்னா திருப்பி போய் பேக்ல எந்த இடத்துல புரியலையோ அந்த இடத்துல பார்த்துட்டு திருப்பி வாங்க. ஓகே, நம்ம இன்னொரு டிஐயோட நம்ம திருப்பி மீட் பண்ணலாம். வேற எதுவும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் என்னென்ன உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். until then, டாடா, பை.